காஞ்சி சமையல்ல ஒரு ஈஸியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துங்க. அதில் ஏலக்காய் எடுத்துங்க. நாட்டு சக்கரை வந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எடுத்துங்க. நாட்டு சக்கரை இல்லைனா கூட பரவாயில்ல, நார்மல் சர்க்கரையை கூட எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை போதும். முட்டை தான் இதுக்கு மெயின். ஸோ முட்டை இல்லைனா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஒன்று சேர்த்துங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 பேருக்கு ஆகிற போல் தான் கேக் செய்கிறேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்சு காய வச்ச பால் தான், ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துங்க. அந்த ஏடுலாம் எடுத்து போட்டு சேர்த்துங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கையிலலாம் போட்டு கலக்கிண்டே இல்லாமல் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை உப்பும் ஒரு சிட்டிக்கை சோடா மாவும் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துங்க. நான் வந்து நேற்று தான் வந்து பட்டரை உருக்குனதுனால நெய்யே வந்து 2 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். மிக்சியில் நல்லா போட்டு அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய் தடவிட்டு அரைச்சி வச்ச கேக் ரெசிபி வந்து அதில் விட்டுட்டு அதை அப்படியே மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு குச்சி எடுத்து உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ நமக்கு வந்து இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆல்சோ சேர்த்துக்கலாம். ஏலக்காவே போதுமானதாக தான் இருக்கும். அந்தளவுக்கு இதில் முட்டை வாடை அடிக்காது. நம்ம பால் எல்லாம் நிறைய ஏடுலாம் சேர்த்துக்கிறதுனால. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.